நீங்க கதைங்கன்னா சாப்பிட்டு முடிக்க போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனால் அந்த வயசு போய் இருந்தாலும் ஒரு கவலை அது கவலை எங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்த காலப்பகுதியில் நல்ல உதவி எல்லாம் அவங்களுக்கு செய்தவா. அப்பா அம்மா மோசம் போயிருந்தாங்க, அந்த வீட்டை வந்து போயிருந்தாங்க. அப்போ அவங்க திடீரென்று தான் கால் பண்ணி சாப்பிட அங்கே வர சொன்னா போல. நான் மாமி வந்து இங்கே மோர்னிங்கே வந்து சோறு வடிச்சிட்டாங்க. என்ன மாமி சோறை வடிச்சாச்சா? சோறை வடித்ததால சோறு வடித்து கொண்டிக்க தான் கோல் பண்ணி வர சொல்லி சாப்பிட வாங்க, சாப்பாடு கொண்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அச்சு தான். அச்சு வந்து இப்போ தான் கண்ணா கழிச்சு வீட்டை வந்திருக்கிற ஆளுக்கு ஸ்கூல் பிஸியாக இருந்ததால் வந்து மழையால் வந்து லீவும் விட்டுட்டாங்களாம். அப்போ வந்து இப்போ ஆள் வந்து நிற்கிது. இப்போ மெஸ்ஸி குழப்படிச்சிருக்கால் ரெடியாக இருக்குது, குழப்படிச்சிருக்கால் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளமை மாதிரி நாங்கள் சமையல் வீடியோ தானே போடுவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சமையல் வீடியோ போட போகிறது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து சமைக்கல. மாமி நானும் தான் வளமையாகவே வீட்டில் இன்றைக்கி நிற்போம். மாமியை வந்து அங்கே அந்த அப்பா அம்மா மோசம் போயிருந்தாங்க, அந்த வீட்டை வந்து போயிருந்தாங்க. அப்போ அவங்க திடீரென்று தான் கால் பண்ணி சாப்பிட அங்கே வர சொன்னா போல். நான் மாமி வந்து இங்கே மோர்னிங்கே வந்து சோறு வடிச்சிட்டாங்க. என்ன மாமி சோறை வடிச்சாச்சா? சோறை வடித்ததால சோறு வடித்து கொண்டிக்க தான் கோல் பண்ணி வர சொல்லி சாப்பிட வாங்க, சாப்பாடு கொண்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி. அப்போ மாமி பார்த்தாங்க. என்னன்னு சொன்னால் நானும் மாமியும் தானே, அப்போ ஏன் சமைச்சு சொல்லி நைட்டுக்கு சமைப்போம்னு சொல்லிட்டு மாமாக்களை வேலையால் வர சமைப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்குறாங்க. நிறைய மரக்கறி கறி. என்ன எல்லாம் மரக்கறி கறி தான், நிறைய மரக்கறி தான் சமைச்சது. ஓகே, எனக்கு நல்ல புலகமாகவே இருக்கேன்னு சொன்னால் மரக்கறி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். 4-5 விதமான கறி வந்து சமைச்சிருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன கதைக்காம நிற்கிறீங்க? எங்க அம்மா வெளியே போயிட்டாங்களா? அம்மா வந்து வெளியே போயிட்டாங்களா? இறக்கி விட்டவ. ஓகே. இப்போ அச்சு வந்து இங்க என்ன செய்றீங்க இவ்வளவு நேரம்? மெஸ்ஸியோட விளையாடியும் சைக்கிளோட வந்தவங்க 2 பேரும் வந்து 2 சைக்கிளை வச்சு ஒரே விளையாட்டு தான். ஓகே, நாங்கள் வந்து வீடியோவில் என்னென்ன கறி என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி அதையும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு சொன்னால், வளமையாக நான் என்னையாவே ஒரு நாளும் கூப்பிட்றேன் சாப்பிட்றதுக்கு, இல்லாட்டி சாப்பாடை கொடுத்து விடுவேன். அப்போ நான் இன்றைக்கு வந்து வேலைக்கு அரிசி போட்டுட்டேன். அப்படி இருந்துமே இப்போ கோல் பண்ணி சமைக்காதீங்க வாங்கன்னு சொல்லி, அப்போ நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் அங்கண்டே சாப்பிடல. அப்போ இங்கே சாப்பிட்டு காட்டுவோம்னு சொல்லி விரவினாவோட சேர்ந்து சாப்பிடுவோம். வந்து சாப்பிடலன்னு சொன்னால் தான் என்ன தனியாக சாப்பிட்றது, நீங்கள் சாப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. அவங்க வந்து வளமையாகவே கூப்பிட்றது, மாமி வந்து அடிக்கடி போய்கொண்டு நிற்கல, அது சிரமம் தானேன்றதுக்காக வீட்டில் சமைச்சு கொண்டு அப்படி இருந்துட்டு போய் வரவங்க. ஓகே, இப்போ வந்து என்ன சமைச்சு என்னெல்லாம் வந்து செய்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்மி என்ன பசிக்குது போலடா? காஸ்மிக்கு அஸ்மி பசிக்குதா? சாப்பிடுவோம். அஸ்மியும் சாப்பிடுங்க. நான் வீட்டை இடியப்பம் சாப்பிட்டேன். இடியப்பமா சாப்பிட்டீங்க? காலையில சாப்பிட்டு இப்போ மதியம் ஆச்சுது. இப்போ சாப்பிடலாம். என்ன செய்ய போறீங்க? ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கறி வந்து, அதாவது 4 விதமான கறி வந்து நல்ல சாப்பாடாக இருக்கும் போல. என்ன அவை வந்து என்னண்டா இன்றைக்கு மட்டும் மறக்கிற காய்ச்சினவை, நேற்று கனவா காய்ச்சினவை. அவள் எனக்கு நல்ல சாப்பாடு நேற்று. அதோட நேற்றைக்கு முந்தின நாள் வந்து கோழி இறைச்சி காய்ச்சினவை. அப்போ நல்ல சாப்பாடு தானே. ஓகே, நாங்கள் வந்து நெடுக மச்சாம சாப்பிட்றது, இடைக்கிற இருந்துட்டு மரக்கறியும் சாப்பிடுவோம்ப்பா, நீ சத்து வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து நாங்கள் வீட்டை சோறு வடித்து வச்சுருந்தோன்னு சொன்னால் தானே வெள்ளை சோறு. வெள்ளை சோறு தான் வந்து மரக்கறிக்கு வந்து நல்லா இருக்குது. அங்கே குத்தரிசி காய்ச்சினேன். குத்தரிசியும் வந்து நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு வெள்ளை சோறு விருப்பம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு குழம்பு. என்ன உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு போட்டால் நல்ல குழம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய் ஒரு பிரட்டல் செய்திருக்கோம். அதை விட அன்றைக்கு நாங்கள் பைத்தங்காய் நல்ல விருப்பம். ஷியானுக்கு மச்சம் இல்லையாண்டு அடுத்தது வந்து மெயினாக வந்து சமைக்கு வந்து பருப்பு வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பருப்பு சமைக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
தயிர் கரட்டி எல்லாம் வச்சு விடுவோம். எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். மரக்கறி நாங்க பழமையா வந்து கரெக்டும் தக்காளி பழம் போட்டு செய்யறாங்க. அவங்க வந்து தேங்காய் பூ தயிர் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா செய்திருக்காங்க. அப்ப அவ நைட்டுக்கு வரைக்கும் அவைக்கிறது முட்டியாத இதை பொரிச்சு கொடுத்து வாக்களை பேக்காடிடுவோம். ஓகே, பழமையா வந்து வச்சு சமைக்கிறனாங்க தானே. வந்து என்ன செய்வோம் மாமி, சாப்பிடுவோமா? எனக்கும் பசிக்குது. சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, மாமி வந்து சாப்பாடு எனக்கு போடுறாங்க, பார்ப்போமா? உள்ள சோறு பார்க்கவே வடிவாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கான்னு. காணுமா? ஓ, சோறு கூடிட்டு என்னன்னு சொன்னா கறியில போட கூடவா வந்துடும் சாப்பாடு. எனக்கு போடணும். எனக்கும் கொஞ்சம் காணும் நினைக்கிறேன். உங்களையில கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் சோறு. என்னடா பிளேட் வேற மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. பிளேட் இருக்குது. மாமி வந்து என்னத்துக்காக இந்த பிளேட் அதெல்லாம் சாப்பிட்றது. அப்போ நாங்கள் வந்து அதான் மாமி அதில் வந்து போட்டு கொண்டு. இது வந்து உருளைக்கிழங்கு கறி. இந்த அவங்க வச்ச கறி தானே. இப்போ கொஞ்சம் தடிப்பு குறைவாக தான் இருக்கும். தக்காளி நிறைய பேர் தானே அங்கே சாப்பாடு மரண வீட்டில் நிறைய பேர் நிற்கணும். இன்றைக்கு 500 நாள் ஆகும். அப்போ நிறைய பேர் நிற்கிறபடியாக அதை கொஞ்சம் தண்ணி கறியாக தான் வச்சிருக்கணும். அடுத்தது தண்ணி கறியும் வச்சு பிரட்டல் கறியும் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பருப்பு வடிவாக இருக்கு. மற்றது வந்து கைத்தங்காய் பிரட்டல். கைத்தங்காய் பிரட்டல். அஸ்மி வந்தாங்கால சைக்கிள் ஓடி நம்ம மெசியும் சைக்கிள் மனைவி அஸ்மியும் நல்ல குளப்படி ஒன்று நடக்குதுங்க. சத்தமாக இருக்கு. வெங்காய சம்பளம் போடுவோம். வெங்காய சம்பளம் சூப்பராக தான் இருக்கும் போல அடகு. நானே வளமையாக வெங்காய சம்பளம் சூப்பராக போடுவேன். நான் இதாவே நல்லா நிறையா போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் காலமாக உடனே வேண்ட விட்ட போகையில் ஏன்னாண்டா இங்கே வேலை செஞ்சோன்றதில் போகையில் திடீரெண்டா ஃபோன் அடித்தா. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் அங்கே சாப்பிடுங்க. நான் வந்து சாப்பிட்றேன். ஏன்டா வீடியோட காக்கள் இல்லாத காரணத்தினால். இன்றைக்கு உண்மையாக வீடியோட ஆக்கள் இல்லை தானே. மாமா வழியே போனதால மெஸ்ஸியை வச்சிருக்க ஆக்கள் இல்லை. அப்போ வந்து வெளியிலே விசிட்டர்ஸ் வந்திருக்கணும். விசிட்டர்ஸ் யாருன்னு சொன்னால் எங்களோட மூத்த மகனும் மருமகளும் வந்து நிற்கணும். அப்போ அதில் அதை வேறு அலுவலர்களாக இருக்கிறபடியாக உள்ளுக்கே வீடியோ எடுக்கணும். அவையும் பிஸியாக தான் வேலை அலுவலாக தான் நிற்கணும். நல்லா தான் கிடக்குது. மஞ்சள் கறி, சிவப்பு கறி, பச்சைக்கறி என்ன பைத்தங்காய் கறி. சாப்பிடு வேறுங்க எப்படி இருக்குது. நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க காய்ச்சினா தானே, நாங்கள் காய்ச்சினா டேஸ்ட் இருக்காதானே. அப்படி இல்லை, நாங்கள் நேற்று போட்ட விறக்கறி கறி உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக தானே சமைச்சு சாப்பிட்டோம் நாங்கள். அது நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருக்குது. நிறைய வீடியோ பார்த்து சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் குறை சொல்லிட்டோம்னு சொல்லி அவை இப்போ இந்த இதுக்குள்ள இப்போ வீடியோலெல்லாம் பார்க்காயினும் ஃபோனுகள் பார்க்க மாட்டேன். கவலை தானே அவைக்கு. அவை அம்மா பாவம் அவள் எத்தனை வருஷம் 85 வயசு நிறைய இதாக இருந்து வாழ்ந்தவா. எல்லாம் பேர பிள்ளை பூட்ட பிள்ளை அநேகம் கனவேரை கண்டு தான் மோசம் போனவா. எங்களுக்கு நல்ல பழக்கம் அவள். இப்போ ஒரு சின்ன முறையிலே அவள் சொந்தம். ஆனால் 30-35 வருஷம் பழக்கம். இடம்பெயர்ந்த காலப்பகுதியிலேருந்து அவையோட நல்ல ஸ்நேகமாக இருந்தபடியாக அவை அந்த சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பகிர்ந்து சாப்பிட்றோம். நாங்கள் சாப்பிடுங்க. ஆனால் அவள் அந்த வயசு போய் இருந்தாலும் ஒரு கவலை எங்களுக்கு.
இடம்பெயர்ந்து வந்த காலப்பகுதியில் நல்ல உதவி எல்லாம் அவங்களுக்கு செய்தவா. அப்போ அந்த இதில் எனக்கு அந்த ஒவ்வொரு நாளும் அங்கே போய் வாரது, அது போய் வரணும் அவன் வீட்டு எண்ணம். முதலும் போய் வாரினாங்க தான். இப்போ இன்னும் அவன் ஆக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும். ஒரு ஆள் 2 பேர் வந்து போகினோம். மற்றும்படி நிற்கினோம் அங்கே ஆக்கள். இருந்தாலும் எனக்கு அந்த பழகின முறைக்கு ஒவ்வொரு நாளும் மதியம் காலமே பின்னேறாங்கல்ல தானே ஒன்றும் சரியில்லை தானே கூப்பிடுவாவா எல்லாட்டி ஃபோன் பண்ணி வேற சொல்லி கூப்பிடுவா. நானும் அந்த பசியில் இருக்காத நான் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஓகே, சாப்பாடு வந்து நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து காய்ச்சல் இன்றைக்கா சாப்பிடுதோ தெரியாது என்னமா, இவருக்கு வந்து சரியான காய்ச்சல். அதோட தான் போனவர். இரவுக்கு என்ன கட்ட மாதிரியா சாப்பாடு நாங்கள் சொல்கிறோம், மட்டன் வேணுமோ மிளகறி வேணுமோன்னு அவர் சாப்பிட்றாரோ தெரியாதுன்னு சொன்னால் காய்ச்சல்ன்றபடியா. ஓகே, சரி நானும் சாப்பிட வேணும். நீங்கள் சாப்பிட்டுட்டு வீடியோ முடியுங்க, நான் சாப்பிட்றேன். மாமி வந்து சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட நினைக்கிறாங்க. என்ன சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன சொன்னாங்க தானே ஒருத்தர் இல்லையண்டு நிற்கிறீனம் அவையலங்களை அவைய மீதி அளவெல்லாம் பார்த்து பிஸியாக நிற்கிறபடியா. மாமி நான் கூடுதலாக எனக்கு மாமி தான் வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்க. இவர் இல்லாட்டி மாமி தான் வந்து வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்க. உண்மையாக அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அண்டே வந்து நாங்கள் பெரிய லெவலில் வந்து கறியெல்லாம் வைக்கலாம் போயிட்டுதுன்னு சொன்னாங்க தானே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். என்ன மாமி? பாய். ஓகே, நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறோம். நான் உங்கள் தீனா. பாய். நானும் சாப்பிட வேணும். பாய். பாய்.